சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து எபேசு நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எபேசியர் நிருபம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியர் முதல் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் மிகவும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவைகள், மிக ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள கருத்துக்கள் நிறைந்த வார்த்தைகள். பவுல் எழுதின நிருபங்களில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த எபேசு நிருபத்தில் நாம் முதல் வசனத்தில் 2வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தரையும் தன்னுடைய அழைப்பையும் விசுவாசிகளை குறித்ததான வர்ணனையும் அவர் அங்கே சொல்லுகிறார். தேவனை பற்றி சொல்லுகிறார், பின்பு தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லுகிறார், 3 விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார். விசுவாசிகள் யாரா இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். அதற்கு பின்பு விசுவாசிகளை அவர் வாழ்த்துகிறார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். இப்படி வாழ்த்து விட்டு அவர் தொடர்ந்து சபைக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், இல்லாவிட்ட உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி தொடர்ந்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். நாம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பொதுவாக பைபிள் ஸ்டடியில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக தியானிப்பது தான் நமக்கு மிகவும் நல்லது. ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிறதான ஆழமான காரியங்களை நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து படித்து அவைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு கதை புஸ்தகத்தை வாசிப்பது போல நம்ம என்ன செய்ய முடியாது, இது வேகமாய் போய்விடக்கூடாது. கதை புஸ்தகங்களை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா இடையிடையே சில அதிகாரங்களை விட்டுட்டு கூட என்ன செய்வாங்கன்னா அப்படி வேகமாக போவாங்க. வாசித்து கடைசியாக லாஸ்ட்டில் முடிவில் ஒரு ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி வேகமாக போயிடுவாங்க. ஆனால் வேதாகமத்தை பொறுத்தவரையில் நம்ம அப்படி போகக்கூடாது. அதிலும் பவுலுடைய நிருபங்கள் மிகவும் ஆராயப்படத்தக்கவைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் பிரயோஜனமானவைகள். சரி, கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு 6வது வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மை சுவிகார புத்திரராகும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான காரியம் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட அந்த வார்த்தையை குறித்து இடைப்பட்டார். ஆகையினாலே உங்களோடு கூட நான் அதை மறுபடியும் அது விரிவாக சொல்ல நான் விரும்புகிறேன். 6வது வசனத்தை நம்ம மறுபடி கவனிங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய எல்லாவித நன்மைகளுக்கும், ஆண்டவர் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்கும் எது காரணம், எதுவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்முடைய தயவுள்ள சித்தம். அந்த வார்த்தை எல்லாரும் கவனிச்சு பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் இந்த நன்மைகள் எல்லாம் செய்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தம் இருக்கு பாருங்க, அதுதான் மனுக்குலத்தை இந்த அளவிற்கு நேசிக்கவும் அன்பு கூறவும், அவர் இந்த பூமியிலே வந்து தன் ஜீவனை கொடுக்கவும் மக்களை ரட்சிக்கவும் சகல காரியங்களையும் செய்ததற்கு எது காரணம் என்றால் அவருடைய தயவுள்ள சித்தம். அந்த தயவு என்பதுதான் இரக்கம், கிருபை என்றெல்லாம் சொல்லுகிறது. அந்த தயவுள்ள சித்தத்தை பற்றி இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு கூட நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்பது எவ்வளவு பெரிதானது.
மனுக்குலத்தின் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தயவுள்ள சித்தம் என்பது எத்தனை உயர்ந்தது, அது மகா பெரியது என்பதை குறித்து இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஸ்தோத்திரம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அதுதான் அடிப்படை காரணம். அவருடைய தயவுள்ள சித்தம் என்பதுதான் அடிப்படை காரணம். சரி, அவருடைய தயவுள்ள சித்தம் எப்படி இருக்கிறது, அந்த தயவுள்ள சித்தம் என்ன நம்மிடத்தில் விரும்புகிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய இந்த தயவுள்ள சித்தம் தான் வெளிப்பட்டது. அந்த தயவுள்ள சித்தத்தினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தயவுள்ள சித்தத்தினால தான் இன்றைக்கி வந்து ஆலயத்தில் அவருடைய பிள்ளைகளாக உட்கார்ந்திருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்றால் அவருடைய தயவுள்ள சித்தம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். சரி, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? மனுஷர் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தயவுள்ள சித்தம் எதுவாய் இருக்கிறது என்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா மனுஷரும், வானத்தின் கீழே இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறது. தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியை நிறைத்தார்கள். ஜனங்கள் பலுகி பெருகி பூமியை நிறைத்தார்கள். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனிதர்கள் அவரவர்கள் தங்கள் வழியை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு விலகி அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்து பூமி எங்கும் சீர்கெட்டதாய் இருந்தது. இந்த மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். பூமியோடு கூட அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இதுதான் நீதி. அவர்களை அழித்து விட வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய நீதி என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் தேவனுடைய நீதி. எல்லாவற்றையும் அழித்துவிட ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய தயவுள்ள சித்தம் விரும்புகிறது. ஆனால் நீதியின்படி மனிதன் என்ன செய்யப்படணுமா? அழிக்கப்பட வேண்டும், ஒருவரும் இராதபடி. ஏனென்றால் ஒருவனாவது நீதிமான் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன சொல்லுகிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய குடும்பங்களில் நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல. நம்முடைய குடும்பங்களில் யாராவது தேவ பக்தி உள்ளவர்கள் இல்லாவிட்டால் இல்லை நல்ல மகான்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவருக்கே இன்னும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவருடைய தயவுள்ள சித்தம் நம்ம இன்றைக்கு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் என்னவா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினுடைய சித்தம் அல்ல. இந்த சிறியரில் ஒருவராவது கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினுடைய சித்தம் அல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன சொல்லுகிறது? ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயாவா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் அவரவர்கள் கெட்டு போய் அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். எல்லா மனுஷனும் கெட்டு போனார்கள். ஆனால் அவருடைய தயவுள்ள சித்தம் என்னவா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன்பருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவருடைய தயவுள்ள சித்தம் என்னதென்று பாருங்க. அல்லேலூயா. அங்கதான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. அந்த தயவுள்ள சித்தம் தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு அவருடைய சித்தம் அப்படி இருக்கிறதே, அந்த தயவுள்ள சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் விரும்புகிறாரே, அந்த ரட்சிப்பு அவ்வளோ சுலபமாக கிடைச்சிருச்சா?
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார். ரட்சிக்கப்பட விரும்புகிறதற்கு அவர் என்ன செய்தாரா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவருடைய தயவுள்ள சித்தம், அதுக்கு என்ன செய்தாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்பட்டு இந்த மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அது என்ன செய்ய முடியல, அவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியல. தற்காலிகமாக வேண்டுமானால் அவனுடைய அந்த அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். ஆனால் பரிபூரணமாய் அவனை விடுதலை செய்ய முடியலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் ஒரு மனிதனை தேடுகிறார். ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருப்பானே, ஆனால் அவனை கொண்டு இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொண்டு வரலாம், ஒருவனும் இல்லை. ஸ்தோத்திரம். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, தாமே இந்த உலகத்தில் மனிதனாய் வர முடிவெடுக்கிறார். அதுதான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகத்திற்கு மனிதனாய் வர ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிறார். அல்லேலூயாவா. ஆண்டுடைய அந்த தயவுள்ள சித்தம் பாருங்க, எத்தனை விலை கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது. சரி, ஸ்தோத்திரம். அவருடைய அந்த தயவுள்ள சித்தம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கிடைத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய தயவுள்ள அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ஒரே ஒரு சம்பவம் இந்த தேவனுடைய அந்த தயவுள்ள சித்தம் எவ்வளவு பெரியது என்பதை வெளிக்காண்பிக்கிறதற்கு ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை கவனிங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லது. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரோடு நீங்கள் வாழ்வோமானால், தேவனோடு ஐக்கியமாய் நம்ம இருப்போமானால் நமக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகணும். சரி, தேவனுடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நினிவே பட்டணம் இன்றைக்கு இருக்கிறதான ஈராக், அந்த நாட்களில் அதற்கு பேர் அசீரியா என்று அழைக்கப்பட்ட தேசம் தான் இன்றைக்கு இருக்கிறதான ஈராக். அந்த ஈராக் பட்டணம் தான் அன்றைக்கு அந்த நாட்களில் தலைநகர் தான். அந்த தலைநகரம் தான் எதுவாக இருந்ததுதான் நினிவே பட்டணம். அல்லேலூயாவா, ஸ்தோத்திரம். நினிவே பட்டணம். இந்த நினிவே பட்டணம் ஒரு பெரிய பட்டணம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற 1,25,000 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தாங்களாம். அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் மகா கொடூரமானவர்களாம். பெரிய வீரர்கள் இருந்தாங்க அந்த பட்டணத்தில். ராஜாங்கம் தலைநகர் தான் இருக்கிறார், பெரிய பெரிய இராணுவம் அங்கே தான் இருக்கிறது. அவர்கள் மகா கொடூரமானவர்களாம் பாருங்க. அந்த கொடூரமான இந்த ராஜாவும் அந்த இராணுவங்களும் செய்ததான அக்கிரமங்கள் கொஞ்சம் அல்ல. யுத்தத்திற்கு போன அந்த ஜனங்களை பிடித்து அவர்களை கைகள் தனியாக கால்களை தனியாக வெட்டி எடுப்பது, தலைகளை வெட்டி கொண்டு தன் தன்னுடைய பட்டணத்தில் தெருக்களில் குவித்து வைப்பது, சரீரத்துடைய தோலை உரிப்பாங்களாம் பாருங்க. அவ்வளோ கொடூரமான மக்களாம். அந்த கொடூரமான செயல்கள் தேவ சமூகத்தை போய் எட்டினது. தேவ சமூகத்தை போய் எட்டின போது தேவ நீதியின்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? சோதோம் கொமோரா பட்டணத்தின் மேல் ஆண்டவர் அக்கினியை வர செய்ததை போல நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் தேவனுடைய தயவுள்ள சித்தம் எதுவாக இருக்கிறது? ஒருவரும் கெட்டு போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயாவா.
எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி கர்த்தர் யோனாவை அழைத்து போ என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா அங்கு போகாமல் அவர் தர்சிச்சு நினைக்கிறாராம். தர்சீஸ்க்கு கப்பல் ஏறி ஓடி போகிறார். நினிவேக்கு போக மறுத்து போகிறார். அதற்கு என்ன காரணம் என்று வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, ஒன்று, இந்த கொடூரமான பாவிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்பவில்லை என்று சொல்றாங்க. இந்த கொடூரமான பாவிகளுக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்ல விரும்பல. அவர்கள் சாகணும்னு விரும்புகிறாராம். அந்த ஜனங்கள் அழிக்கப்படணும் என்று விரும்புகிறாராம். ரெண்டாவது, இந்த கொடூரமானவர்கள் கையில் போய் நான் சிக்கி கொண்டால் அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்று பயப்படுகிறாராம். மூன்று, ஒருவேளை சுவிசேஷத்தை கேட்டு இவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர், தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆகையினால் இந்த ஜனங்கள் மன்னிச்சிருவாரு, ஆனால் இவர்கள் மன்னிக்கப்படக்கூடாது என்று விரும்பினாராம். ஆகையினாலே அவர் தர்சீஸ்க்கு ஓடி போகிறார். ஆனால் கர்த்தர் அவரை பிடிக்கிறார், திரும்ப கொண்டு வருகிறார். அதுதான் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல் வச்சிருக்கிற அந்த மிகப்பெரிய தயவு பாருங்க. அவருடைய தயவுள்ள சித்தம் என்னவா? ஒருவரும் கெட்டு போகிறது ஆண்டோடைய சித்தம் அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே தேவன் உலகத்துக்கு வருகிறார். அது புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலுமே அதை செய்கிறார் பாருங்க. அப்போ சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். அவர் மறுக்கிறார். ஆனால் கடலிலே ஆண்டவர் புயலை வீச பண்ணுகிறார். கடல் கொந்தளிக்கிறது, சீட்டு போடப்படுகிறது, யோனாவின் பேரில் விழுகிறது, தூக்கி கடலிலே போடப்படுகிறார். ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மீனின் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாட்கள் இருக்கிறார். அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, ஏன் கடற்பாசிகள் என்னை மூடிக்கொண்டது, நான் பாதாளத்தின் அடியில் இருக்கிறேன், எனக்கு என்னை கேட்டருளும் என்று அங்கிருந்து ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவரை 3வது நாளில் கரையிலே கொண்டு மீனை கட்டளையிட்டார், கக்கும்படி செய்தார். அந்த மீன் கரையிலே கொண்டு போய் கக்கிட்டான் பாருங்க. இப்போ மறுபடி தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. மறுபடி தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, நீ போய் மறுபடி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நீ நல்லா கவனிக்கணும். போய் நீ நினிவேக்கு விரோதமாக பேசுன்னு தான் சொல்கிற, போய் விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே மறுபடியும் வேறு வழியே இல்லையே. இப்போ நிற்கிற ஸ்தலமே எங்கே தான்? ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு. இப்போ வேற எங்கேயும் ஓடவும் முடியாது. இப்போ நேரம் நினிவேக்குள்ளே போகிறார். நினிவேக்குள்ளே போய் வார் பண்ண பிரசங்கம் என்ன? யோவான் ஸ்நானகன் மாதிரி தான் யோனாவின் பிரசங்கமும். இன்னும் 40 நாட்கள் உனக்கு தவணை கொடுக்கப்படுகிறது. நினிவேயே, உனக்கு 40 நாட்கள் தவணை கொடுக்கப்படுகிறது. இந்த 40 நாட்களிலே நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னுடைய பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா அப்படின்னு கோவத்தில் உக்கிரகத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணார். அவ்வளோதான். கர்த்தர் உங்களை மன்னிப்பார், மனம் திரும்புங்க, இரக்கமுள்ளவர். அங்கே பேச்சே கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னதான்? இன்னும் 40 நாட்கள் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த 40 நாட்களில் ஸ்தோத்திரம், இந்த 40 நாட்கள் கழித்து இந்த பட்டணம் அழிக்கப்படும். அவ்வளோதான். நீ மனம் திரும்பலாம் சொல்லலை. 40 நாட்கள் உனக்கு தவணை கொடுக்கப்படுகிறது, பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லிட்டு நேரே போயிட்டார். போயிட்டு எங்கே போனாரா? ஸ்தோத்திரம். ஏன்னா இவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சோதங்குமர மேலே அக்கினி இறங்கின மாதிரி இறங்கும் என்று. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த யோனா சொன்ன வார்த்தை. யோனாவுக்கு வேணுமான அந்த ஜனங்கள் மேலே கோபம் இருக்கலாம், அவங்க அழிக்கப்படணும்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் விரும்பலை. அப்படி தயவுள்ள சித்தம் என்ன? ஒருவராவது கெட்டு போகிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல, இவன் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். இவன் யோனா பேசிட்டார். அந்த வார்த்தை மக்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போகிறது. அது ஒரு பெரிய மனம் திரும்புதலை உண்டாக்கிற்று. அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒருவேளை யாருக்கு தெரியும், கர்த்தர் ஒருவேளை நம்ம மேல் மனஸ்தாபப்பட்டு நம்மை மன்னிக்கலாம் என்று அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்களாம். அல்லேலூயா. அதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க என்றால், இவர்கள் இப்படி மனம் திரும்பினதற்கு, எல்லாரும் யோனாவின் வார்த்தையை விசுவாசித்ததற்கு என்ன சொல்லுகிறார்கள்? யோனாவை ஒரு பெரிய மீன் கொண்டு வந்து கரையில் கக்கிச்சு பாருங்க. அப்படி கக்கும்போது அநேக மீனவர்கள் அங்கே கரையில் இருக்கிறாங்க. அநேகர் இவனை பார்த்தார்களாம். அந்த காட்சியை பார்க்கிறாங்க.
ஆச்சரியத்தோடு கூட ஒரு மனுஷனை கொண்டு ஒரு மீன் கக்கிட்டு போகிறது என்று அந்த மனிதனை இவர்கள் போய் ஆச்சரியமாக பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனிதன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தையை தெய்வ பயத்தோடு கூட கேட்க ஆரம்பித்தார்கள். உண்மையாகவே ஒரு தேவனுடைய மனுஷன் என்று விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். மனம் திரும்பினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயாவா, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் யோனாவுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இல்லை, அப்படி தானே இருக்கணும். நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு பெரிய பட்டணமே மனம் திரும்பிடுச்சு என்று அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் யோனாவுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவ்வளோ பெரிய வருத்தம் அப்படின்னு கேட்டால், இந்த கொடூரமான பாவிகள் பிழைக்கக்கூடாது, இந்த பாவிகள் சாகணும் என்றவர் நினைத்தார். ஆனால் தேவனுடைய அந்த மனம் இருக்கு பாருங்க, தேவனுடைய இருதயம், ஒரு பாவியும் கெட்டு போகிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. பாவிகளிலும் பிரதான பாவிகளையும் ரட்சிக்க தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனால் அந்த மாலை வேளையில் தயவுள்ள சித்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கிற ஸ்திரீயானாலும் ஆண்களானாலும் ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சவுலை போன்ற வாலிபர்களை மாற்றவும் தேவன் விரும்புகிறார். அவருடைய தயவுள்ள சித்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அத்தனை அவசியமானது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப வருத்தப்படுகிறார் யோனா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே, அவனுக்கு அந்த அறிவை உணர்த்துவதற்காக ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடி என்ன பண்ணாராம், முளைக்க பண்ணினாராம். ஒரே ராத்திரியில் ஒரு பெரிய ஆமணக்கு செடி முளைக்கிறது, நல்ல இலைகளோடு. ஏன்னா ஆமணச்சோட இலைகள் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க. அந்த நிழலில் போய் என்ன செய்கிறாராம், படுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் பயங்கரமான வெயில் காலம், அந்த நிழலில் படுத்திருக்கிறார். நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாராம், எல்லா இலைகளையும் வெட்டி போட்டுச்சு. இப்போ முகத்தில் அந்த வெயில் பளிச்சுன்னு விழுது. அந்த வெயிலுடைய அந்த தாக்கம் விழுந்த உடனே திடீர்னு முழிச்சு பார்க்குறார், இலையெல்லாம் காணும். ஒரு இலையும் இல்லை, மேலே எல்லாம் முட்டையாக இருக்கிறது. இலையை பார்த்தா எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது, பூச்செல்லாம் வெட்டிருச்சு. அவருக்கு மீண்டும் பயங்கரமான வருத்தம். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒருத்தனும் அழியலை. அவனை செத்து போவான்னு பார்த்தா அவனும் சாகலை. இந்த நிழலில் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா அந்த நிழலை கூட ஆண்டவர் தரமாட்டேங்கிறார். உடனே அவருக்கு பயங்கர விஷனம். நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம், நான் செத்து போகிறது நலம் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் மறுபடி பேசுகிறார், யோனாவே, நீ பிரயாசப்படாதது, நீ விதைக்கலை, நீ அதற்கு தண்ணீர் பாய்ச்சலை, ஆனால் ஒரே ராத்திரியில் அது முளைத்து வந்ததான இந்த ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளோ கவலைப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,25,000 மக்களுக்காக நான் கவலைப்பட மாட்டேனோ என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இவங்க வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இதுங்க என்றாலுடைய அர்த்தம் என்ன? வேதத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் இடது கையிலும் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ வலது கை என்றால் என்ன அர்த்தமா சொல்லுங்க? வலது கையில் ஞானியினுடைய இருதயம் அப்படின்னு சொன்னா, வலது கை அப்படின்னு சொன்னா ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, வலது கைன்னு சொன்னா ஞானம். இடது கை என்று சொன்னால் முட்டாள்தனமானது, இல்லாவிட்டா அறியாமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வலதுகை என்று சொன்னால் ஞானம், இடதுகை என்று சொன்னால் அறியாமையின் இருள். அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியல? ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஞானம் இல்லை. ஸ்தோத்திரம். மூடத்தனமான ஜனங்களா இருக்கிறாங்க, அறிவில்லாத ஜனங்களா இருக்கிறாங்க, முரட்டாட்டமுள்ள மக்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்றால் அவர்களுக்கு ஞானம் இல்லை. ஞானத்திற்கும் அறியாமைக்குள்ள வித்தியாசம் என்னதென்று அவர்களுக்கு தெரியலப்பா. அதனால் அவர்களுக்கு அதை தெரிய பண்ணணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தான் நான் உன்னை இந்த ஜனங்கள் மத்தியில் நான் உன்னை அனுப்புகிறேன். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி
கேள்விப்படுவார்கள். அவர்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டால் தானே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அப்பதானே அந்த ஞானம் வரும். அதுதான் வலதுகை. அல்லேலூயாவா? அதுதான் வலதுகை. இந்த ஜனங்களுக்கு ஞானம் இல்லை. இந்த ஜனங்கள் அறியாமையின் இருளுக்குள் இருக்கிறாங்க. ஞானத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியல. ஆகையால் நான் உன்னை அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார். கிராமங்களில் இருக்கிற மக்கள் அறியாமையின் இருளில் இருக்கிறார்கள். பல பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அறியாமையின் இருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அவன் எப்படிப்பா கேள்விப்படுவான்? தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? எனக்காக யார் போவார்? யார் அந்த யோனா என்று ஆண்டவருடைய இருதயம் தேடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தம். சரி, ரெண்டாவது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் இது கொஞ்சம் நம்ம அதை வாசித்தால் தான் நம்ம எல்லாருக்கும் புரியும். அதனால தான் நான் அது 10 வசனங்களையுமே நான் அதை குறிச்சிருக்கிறேன். ஏன்னா 10 வசனங்களையும் வாசித்தால் தான் நமக்கு அது கொஞ்சம் அதனுடைய கருத்தை நான் சரியாக சொல்ல முடியும். பாருங்க, நான் வாசிக்கிறேன் 1 முதல் 10 வசனம் வரைக்கும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர், இதிலிருந்து கவனிங்க, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்னதென்று கவனிக்கணும். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 3 இடத்துல அந்த தேவனுடைய சித்தம், இந்த 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? இந்த 10 வசனங்களில் நீங்கள் எதை கரெக்டாக புரிந்து கொண்டீர்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு, அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு எது செலுத்தப்பட்டதா? ஆடுகள், மாடுகள், காளைகள் செலுத்தப்படுகிறது. வருஷந்தோறும் இந்த பலி செலுத்தப்படுகிறது. இந்த பலியினாலே அவருடைய பாவங்கள் பரிபூரணமாய் நீக்கப்பட்டதா என்றால் இல்லை. இந்த வருஷம் பாவத்து ஒரு கடாவை கொண்டு செலுத்துகிறான், மறுபடியும் அடுத்த வருடம் மறுபடியும் கொண்டு வந்து என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறான். ஏன்னா அந்த ஒரு வருஷ காலத்தில் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் என்று சொல்லி அவனுடைய மனசாட்சி பூரணமாகலை. என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று பூரணமாகலை. மறுபடியும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். அடுத்த வருடம் மறுபடியும் பலி செலுத்துகிறான். ஆனால் தேவனே உம்முடைய சித்தம் என்ன? தேவனுடைய தயவுள்ள சித்தம் எதுவாக இருந்ததா? அவர் உலகத்தில் பிரவேசித்த போது, அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். உலகத்தில் பிரவேசித்த போது அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர்.
அப்போ தேவனுக்கு என்ன கிடையாது? சரீரம் கிடையாது. ஒரு சரீரம் அவருக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த சரீரம்தான் மரியாளின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை அறியாத இன்னைக்கு அநேக மக்கள் சொல்றாங்க, கடவுள் எப்படிங்க சரீரத்தில் வர முடியும்? மகனே, உனக்காகத்தான் அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அவர் உனக்காக தான் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த சரீரத்தில் ஏன் வந்தாரா? அந்த சரீரத்தில் அவர் பலியாகும்படி வந்தாரா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடுடைய பலி மக்களை பூரணப்படுத்தவில்லை. ஆகையினாலே பரிசுத்த தேவனுடைய அந்த சரீரம் பலியிடப்பட்டு அதன் மூலமாக அவர் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பையும், கடைசி வசனம் 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், மாத்திரமல்ல பரிசுத்தமாக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. என்ன 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 ஆகணுமா? சொல்லுங்க. பரிசுத்தமாகணும். ஏன் பரிசுத்தமாகணும் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும். அப்போ ஏன் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஏன் பரிசுத்தப்பட விரும்புகிறார் என்றால், இந்த பூலோகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதற்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தில் போய் நித்தியமாய் தேவனோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயாவா. அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால், நம்ம ரட்சிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, நாம் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தமாகுதலே அதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தம். வாசிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய, அதில் கூட ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிடுங்க, தேவனுடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நீங்க என்ன செய்யல? கவனிங்க, நீங்களும் நானும் என்ன செய்யல? நம்மை பலியாகல, நம்மை வருத்தி கொள்ளல. நாம பரிசுத்தமாகிறதற்கு நமக்கு நாம தண்டனை கொடுத்து கொள்ளல. நான் பரிசுத்தமாகிறதற்கு வேற எந்த பிரயாசித்தங்களை நான் செய்யல. நான் பரிசுத்தமாகிறதற்கு யாகம் பண்ணல. நான் பரிசுத்தமாகிறதற்கு என்னையே நான் கொண்டு போய் சுட்டரிக்கல. நான் பரிசுத்தமாகிறதற்கு அவர் எனக்காய் பலியானார். அவருடைய சரீரம் எனக்காக பலியிடப்பட்டதுனால நான் பரிசுத்தமாகிறேன். இதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தம். அவன் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை பவுல் அங்கே விளக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் அது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இதெல்லாம் நாம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். சரி, 1 தேவனுடைய தயவுள்ள சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. 2 அவருடைய தயவுள்ள சித்தம் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்திற்காக அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ஒரு மாம்சத்தை அவர் எடுத்துக்கொண்டு அந்த மாம்சத்தை சிலுவையில் நமக்காக பலி செலுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆகையினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தை சொல்லுங்க, காத்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். அது இலவசமாய் தேவன் நமக்கு தந்தார். அது இலவசமாய் தந்ததுனால அது ரொம்ப சீப்பானது அல்ல, மிகவும் விலையேற பெற்றது. ஏன் அது நமக்கு இலவசமாய் கிடைத்தது என்றால், அதற்குரிய கிரயத்தை உங்களாலும் என்னாலும் செலுத்த முடியாது என்பதனால அவரே அந்த கிரயத்தை செலுத்தி இலவசமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அந்த பரிசுத்த வாழ்வை இலவசமாய் தந்தார்.
எதற்காக நம்மால் அந்த கிரயத்தை கொடுக்க முடியாது என்பதனாலே ஆண்டவரே கொடுத்து அந்த பரிசுத்தத்தை இலவசமாய் நமக்கு தந்தார். ஆகையினால் இலவசமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தத்தை கெடுத்து போடாதிருங்கள். அந்த பரிசுத்தம் என்னென்றைக்கு பொக்கிஷமாய் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை கர்த்தர் இலவசமாய் தந்த அந்த பரிசுத்த வாழ்வை உங்கள் வாழ்க்கையில் என்னென்றைக்கும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர் பலி செலுத்த வரும்போது அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பு, இந்த பரிசுத்தம் என்பது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. இப்போ எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபக்காரன் பரிசுத்த ஆவியினாலே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 3 இடத்துல, மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம், 42வது வசனம், 44வது வசனம், 3 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா இயேசு முகம் குப்புற விழுந்து பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். அல்லேலூயா. பிதாவினுடைய தயவுள்ள சித்தம் என்ன? தம்முடைய குமாரன் பாவ நிவாரண பலி ஆக்கப்படணும். அவர் பாவ நிவாரண பலி ஆக்கப்பட வேண்டுமானால் சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட வேண்டும். சுமத்தப்படுமானால் அவர் பிதாவை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக அவருடைய சமூகத்தை விட்டு அவர் தள்ளப்பட வேண்டும். அந்த சூழ்நிலைமை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அவர் கண்ணீரோடு கூட கதறுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில், இல்லை இந்த வேளை என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும் என்று அவர் கதறினார். அல்லேலூயா, கதறினார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படணும், அதற்கு நான் பலியாகணும். ஆமென். அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் என்ன? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் என்ன? நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது. மூன்றாவது ஆண்டவருடைய சித்தம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அவன் பரிசுத்தமாக்கப்படணும், மாத்திரமல்ல அவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது, முக்கியமான வார்த்தை இது. அவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை ரொம்ப சாதாரணமாய் நம்மால் எடுத்துக்கொள்ள கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவன் நித்திய ஜீவன் உள்ளவனாக ஆண்டவர் படைத்தார். நித்திய ஜீவன் உள்ளவனாக கர்த்தர் படைத்தார். அப்பொழுது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனால் அங்கே இன்னொரு விருட்சம் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது. அதன் கனியை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் மனிதனோ மரணத்தின் கனியை புசித்ததுனால அவன் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தான் என்று காண்கிறோம். அவன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்படுகிறான். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா அங்க ஒரு வசனம் வருகிறது, வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
ம் ம் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அவனை தோட்டத்தில் இருந்து என்ன செய்தாரா? அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப மனுஷன் மரணத்திற்கு ஏதுவான கனியை புசித்து அவன் ஆத்தும மரணத்தை அவன் அடைந்தான். சரீர மரணம் அல்ல, ஆத்தும மரணத்தை அடைந்தான், ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தான். ஸ்தோத்திரம். இப்ப இவன் யாராய் மாறினான்? பாவியாய் மாறி போனான். பாவியாய் மாறின மனுஷன் எங்க இருக்கிறான்? தோட்டத்தில் இருக்கிறான். அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் மறுபடியும் அதை பறித்து புசித்து விட்டால் இவன் என்னென்றைக்கும், சொல்லுங்க, என்னென்றைக்கும் மரிக்காமல் உயிரோடு இருப்பான். ஆண்டவர் அதை செய்யாதபடிக்கு ஆண்டவர் இவனை வெளியே துரத்தினார். வெளியே துரத்தி விட்டு அந்த தோட்டத்திற்கு போகிற வழியை ஆண்டவர் அடைத்து அங்கே சுடரொளி பட்டயத்தை காவலாக வைத்தார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன வரும் என்றால், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? மனுஷன் மேல் அன்புள்ளவர் தானே. அவருடைய தயவுள்ள சித்தம் அந்த மனுஷன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தானே. அவன் அந்த நித்திய ஜீவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அவன் புசிக்க அனுமதித்திருக்கலாமே. ஸ்தோத்திரம் என்று நாம் நினைப்போமானால் நம்முடைய அறியாமை நம்முடைய கண்களை மறைக்கிறது என்பது அவ்வளோ முக்கியம். பாருங்க, நான் அதை உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆண்டவர் மனுஷன் மேல் அப்பொழுதும் அத்தனை அன்புள்ளவராக கர்த்தர் இருந்ததுனால ஆண்டவர் அவனை துரிதமாய் கர்த்தர் துரத்தினார், தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஏன்? எப்படி ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தார்? அந்த ஜீவ விருட்சத்தின் ஏன் அவன் புசிக்க கூடாது என்றால், இப்பொழுது அவன் யாரா இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். பாவியா இருக்கிறான். இப்ப இந்த பாவியா இருக்கிற மனுஷனுக்கு சாபம், தரித்திரம், வியாதி எல்லாமே வந்துருச்சு. இப்ப இந்த சூழ்நிலைமையில அவன் அந்த மரத்தின் கனியை புசித்திருப்பானே, ஆனால் அவன் சாக மாட்டான். ஆனா என்னென்றைக்கும் நித்திய பாவியாக இருந்திருப்பான். அல்லேலூயாவா. நித்திய பாவியாக இருந்திருப்பான். அதிலிருந்து அவனை மீட்கவே முடியாது. இப்ப ஆண்டவர் அங்கே அவனை துரத்துனது சரியா தவறா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அங்கிருந்து ஆண்டவர் அவன் மேல அன்பு வச்சதுனால தான் என்ன பண்ணார்? துரத்தினார். இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். சாகவே மாட்டான், ஆனால் வயசு கூடும், பாவத்தில் தானே இருக்கிறான், வியாதி வரும், சகல தீமைகளும் வரும், ஆனால் சாக மாட்டான். 1000 வருஷம் ஆச்சு, 2000 வருடமானது, என்ன கண்கள் தெரியாது, கால் நடக்க முடியாது, ஊனமுள்ளவனாக இருப்பான், என்ன சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கும், ஆனால் மரணம் சாக மாட்டான். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகமே தேவ நன்மை செய்தார். இப்போ தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவனை துரத்தினார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம், சுவிசேஷம் வாங்க, 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, குமாரனை கண்டு அன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு துரத்தினார். இன்றைக்கு அவன் எதை பார்க்கிறானா? குமாரனை கண்டு. எது ஜீவ விருட்சத்தின் கனி என்பதை கொஞ்சம் கவனிங்க. உலகத்தில் வந்த கர்த்தராகிய இயேசுதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. இப்போ நான் அந்த வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். ஏன்னா இப்போ அவன் நித்திய ஜீவன் உள்ளவனா இல்லை, இவன் மரித்தவனா இருக்கிறான். இப்ப மறுபடி அவன் நித்திய ஜீவனை அவன் அடையணும்னு சொன்னா அதுக்கு முன்னால அவன் என்ன பண்ணணும்? பாவத்திலிருந்து மீட்கப்படணும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் எதை புசிக்கணும்? சொல்லுங்க.
ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் வாங்களேன், அப்படி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இன்னொரு வசனம் வாசிங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தில் 57வது வசனம், 57வது வசனத்தை கவனிங்க. ஜீவனுள்ள பிதா நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன், நல்ல கவனிங்க, என்னை புசிக்கிறவன், மேலே சொல்லுவார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டும்பார். ஆனால் கீழே வரும்போது அவன் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார், என்னை புசிக்கிறவன். அல்லேலூயா. தேவனை புசிக்க முடியுமா ஒருத்தன் என்றால் இல்லை. ஆனால் கர்த்தர் தன் ஜீவனை புசிக்கும்படி மனிதனுக்கு கொடுக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எந்த ஏதேனில் அவன் புசிக்க கூடாது என்று தேவன் அவனை வெளியே துரத்தினாரோ, இங்கே அவர் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து அவனை இரத்தத்தால் கழுவி அவன் பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அந்த திருவிருந்து என்று நம்ம இன்றைக்கு சொல்லுகிறோமே, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தந்து அவரை புசிக்கும்படி செய்து கர்த்தர் யாராக மாற்றுகிறாராம்? ஜீவன் உள்ளவனாக, நித்திய ஜீவன் உள்ளவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து போனவன் இன்றைக்கு சபையாகிய தோட்டத்தில் மறுபடி அந்த கிறிஸ்துவாகிய நித்திய ஜீவனை புசித்து மறுபடியும் நித்திய ஜீவன் உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ சத்தியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ அழகாக அந்த சத்தியம் நடத்துகிறது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பாவியாக இருக்கும்போது அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு தான் அதை புசிக்கணும். அதற்காகவே இயேசு உலகத்தில் வந்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய தயவுள்ள சித்தம், பரிசுத்தமாக்கப்படுவது தேவனுடைய தயவுள்ள சித்தம். அந்த தேவன் சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவன் உள்ளவனாய் மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். யோவான் 10:10 வாசிக்கிறோம், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? எல்லாரும் கவனிங்க. தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி ஆண்டவர் தயவுள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோவான் 1:4 வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயாவா. அன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியில் இருந்தது, இன்றைக்கு அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த கிறிஸ்து நமக்கு கனியாக கொடுக்கப்படுகிறார். என்னை புசிக்கிறவன் அவன் ஜீவன் உள்ளவனாய் மாறுகிறார். ஆமாவா? சரி, அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை மக்களை மறுபடியும் வாசிமா. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால், ஒன்று, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். 2, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம். 3, நம்ம நித்திய ஜீவனை அடையணும், நம்ம எல்லாம் நித்திய ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தயவுள்ள சித்தம். 4, கடைசி நாளில் நான் அவனை எழுப்பணும், அதுதான் தேவனுடைய. அவன் தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன என்றால், கர்த்தர் நம்மை கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புவது தேவனுடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒருவரும் கெட்டு போகிறதில்லை. ஸ்தோத்திரம். முதிர் வயது ஆகி நம்மை கொண்டு கல்லறைகளிலே அடக்கம் பண்ணும்போது பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி அடக்கம் பண்ணுகிறார்கள் என்றால், இந்த சரீரத்தை நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறது இல்லை, இந்த சரீரத்தை நாங்கள் விதைக்கிறோம் என்று சொல்லி விதைக்கிறோம். ஆமாவா? அவருடைய நம்பிக்கை என்ன? ஏன் விதைக்கப்படுகிறது என்றால், அழிவுள்ளதாய் நாங்கள் விதைக்கிறோம். அழியாமையை அழிவில்லாததா இது எழுந்திருக்கும்.
அல்லேலூயாவா. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் கடைசி நாளில் என்னை எழுப்புவார்? ஆமாவா? கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். ஸ்தோத்திரம். எழுப்புகிறார்ங்கிறதுல என்ன தெரியுது? தூங்குகிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறது போல ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் அவரவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தருடைய வருகை பிந்தினால் அவரவருடைய காலங்கள் முடியும் போது நம்ம எல்லாரும் ஒரு நீண்ட தூக்கத்திற்குள்ளே போக போகிறோம். 65 வயது எனக்கு முடிந்து நாளை 66வது வயது எனக்கு பிறக்கிறது. இந்த 66வது வயது பிறக்கும்போது பிறந்த நாளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். ஆனால் அதில் இருக்கிறதான ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அதில் இருக்கிறதான ஒரு மறைவான காரியம் என்ன என்றால் அது சந்தோஷப்படுகிற நாள் அல்ல. ஒரு புதிய வருடம் பிறக்கும்போது அது சந்தோஷப்படுகிற நாள் அல்ல. தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு அந்த மனுஷன் எங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால் 70 வயது என்றால் அவன் தன் கல்லறையை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ வயது புதிய வயது பிறக்க பிறக்க ஒவ்வொரு வருஷம் அவனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. கல்லறையின் அருகாமையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ 70 வயது என்றால் நாளைக்கு 66 பிறக்குமானால் இன்னொரு ஒரு ஒரு 4 வருடங்கள் மாத்திரமே இருக்கிறது. 70 என்றால் ஒரு 4 வருடம் மாத்திரமே இருக்கிறது. கல்லறையின் அருகாமையில் போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இது சந்தோஷப்படுவதற்கு அல்ல, இன்னும் ஆயத்தப்படுவதற்குரிய நாளாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 90 வயசு தரணும்னு ஜெபம் பண்ணி இருக்கிற அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம் பிறந்த நாள் வரும்போது நம்ம கல்லறைக்கு அருகாமையில் போயிட்டே இருக்கிறோம். சரி, அப்போ ஒரு 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 நித்திய தூக்கத்திற்குள்ள என்ன செய்கிறோமா போகிறோம். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதியாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் நீதிக்குள் பிரவேசித்து தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர வேதத்திற்கு நீ எழுந்திருப்பாய். அப்போ அந்த காலங்கள் முழுவதுமாய் போய் தூக்கத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர், கிறிஸ்துவை புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள். ஜீவனோடு மரிக்கிறாங்க இல்லையா? உள்ள ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அந்த ஜீவனோடு மரிக்கிறாங்க. மரித்து இவன் எங்கே போயிடுறாங்க? நித்திரைக்கு போகிறார்கள். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நித்திரை தூக்கத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த தூக்கம் எத்தனை வருஷம்? இப்போ நீங்கள் பாருங்களேன், ஏனோக்கு முதற்கொண்டு பரலோகத்துக்கு போனதான பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாவா? சொல்லுங்க, ஆமாவா? யாரும் அங்கே பரலோகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டுலாம் இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆராதிச்சுக்கிட்டுலாம் இல்லை. எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? நித்திரையில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் நித்திரையில் இருந்தால், 1000 வருஷம் 2000 வருஷம் நித்திரையில் இருந்தால் அது அது போரடிச்சிடாதா, ஒரு மாதிரி ஆயிராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ராத்திரி போய் படுக்கிறோம், ராத்திரி படுக்கிறோம், எவ்வளோ நேரம் தூங்குறோம் சொல்லுங்களேன்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு இதை சொல்லுங்கள், ஒரு 6 மணி நேரம், என்ன மக்களை, ஒரு 6 மணி நேரம் நம்ம தூங்குறோம். இந்த 6 மணி நேரம் தூங்கி முழிக்கும்போது அடேங்கப்பா 6 மணி நேரம் எப்படிடா போச்சு அப்படி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இல்லை, அப்படி தெரிகிறது இல்லைல்ல. ராத்திரி படுக்கிறோம், அவ்வளோதான், காலையில் எழும்புகிறோம், ஒன்றுமே தெரியாது. தூங்கின பிறகு எதுவுமே தெரிகிறது இல்லை. எத்தனை மணி நேரம் போச்சுன்னே தெரியாது. கோமாவில் இருக்கிற மக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் கடந்து போச்சுன்னு ஒன்றுமே தெரியாது. கர்த்தருக்குள் நித்திரையாக இருக்கிறவர்கள் அப்படி தான். எத்தனை வருடம் கடந்து போகுன்னு தெரியாது. தேவதூதன் நம்மளை கூட்டிகிட்டு போவான், எப்பா இதுதான் நீ படுக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு அந்த அங்கே படுக்க வச்சிருவான், அவ்வளோதான். அப்போ ஆரம்பிக்கப்படுகிற தூக்கம். அதுக்கு பின்பு எப்போ எழும்புவோம்? எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. அந்த கடைசி எக்கால சத்தம் சொல்லுது இல்லையா,
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவர்கள் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. அந்த தூக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சத்தம் கேட்டு அவர் என்ன செய்வார்களா சொல்லுங்க? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதை தாங்க சொல்ற. அவர்களை எழுப்புவது என் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவர்களை எழுப்புவது அவன் தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? கொஞ்சம் வேகமாக சொல்லிருங்க. தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ன? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவது. இந்த கல்லடை குறிச்சியில் இருக்கிறதான 30,000 மக்கள் ரட்சிக்கப்படணும். அம்பை தாலுகாவில் இருக்கிற 5 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரம். சேரன்மாதேவி தாலுகாவில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு 7 கோடியை தாண்டிட்டோம், ரட்சிக்கப்படணும். இந்தியாவில் இருக்கிறதான 146 கோடி 53 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணும். சரி, அது நம்ம அது இன்னொரு நாள் அதை வச்சிருக்கிறேனா. சரி, 2வது எல்லா ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாகணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாகணும். அதுதான் தயவுள்ள சித்தம். அதனால சபையில் வச்சிருக்கிற 3 அவரை புசித்து நாம் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கணும். அதுதான் தேவனுடைய தயவுள்ள சித்தம். 4 நம்மை எழுப்புவதே, கடைசி நாளில் நம்மை எழுப்புவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் அவருடைய தயவுள்ள சித்தம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனமா அதை வாசித்து விட்டு நம்ம ஜெபம் பண்ணலாமா? எபேசியர் 1:5-6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ இது எல்லாமே என்னதான்? அவருடைய தயவுள்ள சித்தம். ஆமென். அவருடைய தயவுள்ள சித்தத்தினால தான் இத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எழுந்திருக்கலாமா? தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்று இந்த மாலை வேளையில் தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். தேவனே, உம்முடைய தயவுள்ள சித்தம் என்னதென்று அறியும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடி ஆளுமை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும், ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய தயவுள்ள சித்தம். அப்பா ஆண்டவரே, அத்தனை கொடூரமான பாவிகளாக இருந்ததான ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரம் அசீரியா ஜனங்களை நீர் ஆண்டவரே மன்னிக்கிறவராக, அந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்களை மன்னிக்கிறவராக ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அந்த மக்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. தகப்பனே, அதை விட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆண்டவரே கொடிய ஜனங்கள், ஆண்டவரே கெட்டுப்போனவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பது உம்முடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறதப்பா. எங்கள் பட்டணத்துக்காய் கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கல்லடைய குறிச்சிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற கிராமத்து ஜனங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். தகப்பனே, அதுதானே உம்முடைய தயவுள்ள சித்தம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகராக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அந்த கிராமங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஆண்டவரே சுவிசேஷகராக எங்களை மாற்றும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சுவிசேஷகர்களாய் மாற்றும். மாத்திரம் அல்ல, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய தயவுள்ள சித்தமாய் இருந்தது. அதற்காகவே நீர் உம்மை பலியாய் கொடுத்தீரப்பா. நீர் சிந்தின இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், பரிசுத்த வாட்டிகளாய்
இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே அதற்காய் செலுத்தப்பட்ட கிரயம் ஏராளம் ஏராளம் அப்பா. மாத்திரம் அல்ல என் தேவனே, நாங்கள் நித்திய ஜீவனுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எங்கள் தேவனுடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறது. என் ஆண்டவரே, ஆதி மனிதன் பாவம் செய்து ஆண்டவரே அந்த ஜீவனை இழந்து போனான். ஆண்டவரே மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அன்றைக்கு ஆண்டவரே ஒரு மனிதன் பாவம் செய்து அவனை ஆண்டு கொண்ட மரணம் எல்லா மனுஷர்களையும் ஆண்டு கொண்டது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த மரத்திலே ஆண்டவரே நித்திய ஜீவ கனியாக, ஆண்டவரே ஜீவ விருட்சத்தின் கனியாக தொங்கினார். என் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை புசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவன் உடையவனாயிருப்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே உம்மை எங்களுக்கு புசிக்கும்படி தந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே உம்மை புசித்து நாங்கள் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் எங்களை மாற்றினீர். மாத்திரம் அல்ல, எங்களை கடைசி நாளிலே எழுப்புவது பிதாவின் தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. எங்களில் ஒருவரும் மண்ணோடு மண்ணாய் கெட்டு போகிறவர்கள் அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டுடைய வருகை பிந்தினால் நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்குள் மரித்து நித்திரைக்குள் நாங்கள் இருப்போம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை கடைசி நாளிலே எங்களை உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருக்கிறீர். இதுவே உம்முடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறது. இந்த காரியங்களுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா பிள்ளை கரங்களை தட்டி, தகப்பனே இந்த 4 காரியங்களுக்காக, இந்த 4 தயவுள்ள சித்தத்திற்காய் கரங்களை தட்டி, தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வேத பாட வகுப்பில் நாங்கள் செலுத்தப்படுகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.